சமயத்தில் வந்து காப்பவளே சமயபுரத்தாள். கோயில் வரலாறு. கோயிலின் பழங்காலம் சோழ ராஜராஜன் காலத்துக்கு சுமார் 700 ஆண்டுகள் முன் செல்லும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதனை அடுத்து 17-18ஆம் நூற்றாண்டு காலத்தில் விஜயநகர நாயக்கர்கள் கோயிலை சிறப்பாக கட்டியதாக கூறப்படுகிறது. ஒரு புராணக் கதைதான். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலிருந்து மாரியம்மன் சிலையை கழற்றி கண்ணனூர் என்ற இடத்தில் இறக்கிவிட்டு பின்னர் தற்போது உள்ள சமயபுரத்தில் மையமாகக் கொண்டதாக கூறப்படுகிறது. வெற்றி பெற்றால் கோயிலை கட்டுவோம் என்ற நாயக்கரின் சபதத்திற்கான வெற்றிக்குப் பிறகுதான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. தெய்வ உருவமும் விசேஷமும். அடிமாரியம்மனின் சிலை மணல், களிமண், மருத்துவ மூலிகைகள் கலந்த ஒரு சிலையாக இருக்கிறது. அதில் அபிஷேகம் செய்யப்படாது. படியக்கூட சிறிய பஞ்சலோகம் உப போட்டுக்கிறது. அம்மன் 8 கைகள். முதலில் நாகபாசம் கண்டது 5 அசுரர்களின் தலைமைகளை காலால் தள்ளியும் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருப்பார் என கூறப்படுகிறது. புராணக் கதை. ரேணுகாதேவி மாரியம்மன் ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி ஒரு காட்சிக்காக கையால் மணற்பாத்திரம் உருவாக்கியதற்காக தண்டனை பெற்று மகனா ரவிசர்மா ஆவேசத்தில் தாக்கிய போது அப்பொழுது மன்னமானாராம் என்று மாரியம்மனாக மாறிய கதையும் உள்ளது. சிலர் வானிலிருந்து வரும் மாய குழந்தை மாயாதேவி இரத்தால் மற்றும் தீய சக்தியை உட்கொண்டவராக இருந்து மாரியம்மனாக மாறியதாகவும் கூறுகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.